ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர காஞ்சி சங்கர காமாட்சி சங்கர மகாபிரிவா சரணம். அனைவருக்கும் இனிய வணக்கம். நாளை பிப்ரவரி 5 சங்கடகர சதுர்த்தி. இந்த ஒரு நாள்ல நம்ம செய்யக்கூடிய சில விஷயங்களானது இருக்கு. அதுவும் விநாயகருடைய அருளை நம்ம முழுமையாக பெறணும் அப்படின்னா இந்த ஒரு நாளானது நமக்கான ஒரு நாளாக இருக்கும். அப்படிப்பட்ட இந்த சங்கடகர சதுர்த்தியில நம்ம நாளை செய்ய வேண்டிய சிறப்பு பரிகாரங்கள், சிறப்பு பூஜைகள்னு சில பூஜைகளானது இருக்கு. அதைத்தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம முழுமைக்கும் காணப்போகிறோம். இந்த ஒரு வீடியோவில் நாளை காலையில எழுந்த உடனே நாம் செய்ய வேண்டியது என்ன, கோவிலில் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன, நாள்பட்ட சக்தி வழிபாடுகள், நாளை நாள் முழுவதும் நாம் செய்யக்கூடிய சக்தியான வழிபாடுகள், இரவு வரைக்கும் நம்ம தவறாம செய்ய வேண்டிய சில பூஜைகளானது இருக்கிறது. இந்த நாளில் நம்ம மறைத்து வைக்கப்பட்ட பரிகாரம், இதைத்தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம முழுமைக்கும் படிப்படியாக ஒன்றன் பின் ஒன்றாக நம்ம காணப்போகிறோம். எனவே தவறாம நீங்க நம்முடைய சேனலுக்கு புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பின் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் வாயிலாக கேளுங்கள், நான் பதிலளிக்கிறேன். முதல்ல காலையில எழுந்தவுடன் நம்ம காலையில செய்ய வேண்டிய சில விஷயங்கள் இருக்கு. அலாரம் அடிக்கிற அந்த ஒரு நேரத்துல நிதானமாக நம்முடைய கண்களை திறந்து கொண்டு மனதிற்குள் நம்ம காலையில எழுந்த உடனே படுக்கறையில உட்கார கூட தேவையில்லை. காலையில படுத்துக்கொண்டே நீங்க உங்களுடைய கண்களை திறப்பதற்கு முன்பாக காலையிலேயே விநாயகரை மனதார நினைத்துக் கொள்ளுங்கள். நினைத்து கொண்டு ஓம் கணபதியே நமகா அப்படிங்கிற இந்த ஒரே ஒரு வரியை மட்டும் நீங்க உங்களுடைய மனதிற்குள் ஒரு முறையாவது காலையில எழுந்த உடனே நீங்க கூறி பாருங்க. நிச்சயமா அந்த ஒரு நாளானது உங்களுக்கான ஒரு நாளாக மாறிவிடும். அந்த அளவுக்கு சக்தி நாளைய நாளில் இருக்கு. எனவே இந்த ஒரே ஒரு வரி மந்திரத்தை மட்டும் நீங்க காலையில எழுந்த உடனே உங்களுடைய கண்களை திறப்பதற்கு முன்பாக காலையில் உடனே நீங்க கூறி பாருங்க. நிச்சயமா இந்த ஒரு நாள்ல உங்களுக்கு வரக்கூடிய தடைகள் அனைத்தும் நிறுத்தி வைக்கப்படும். அந்த தடைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படாது. இந்த ஒரு நாள்ல உங்களுக்கு நன்மைகள் மட்டுமே நடக்கும். அடுத்ததா, பாதங்களை தரையில் வைப்பதற்கு முன்பாக செய்ய வேண்டிய ஒரு 5 வினாடி மந்திரமானது இருக்கு. உங்களுடைய கைகள் இருக்கல்லவா, அந்த கைகளை இருவரையுமே உங்களுடைய இரு கைகளையுமே சேர்த்து மெதுவாக தடவி கண்களில் நீங்க வைத்துக் கொள்ளணும். வைத்துக்கொண்டு இதனால் நாள் முழுவதும் உங்களுடைய இந்த ஒரு நாள்ல நடக்கக்கூடிய அனைத்துமே எனக்கு சாதகமாக நடக்கும் அப்படின்னு நீங்க நினைத்து கொண்டு அதற்கப்புறமா இந்த ஒரு மந்திரத்தை நீங்க கூறணும். ஓம் ஸ்ரீம் க்ளீம் க்ளௌம் கணபதியே ஸ்வாகா அப்படிங்கிற அந்த ஒரு மந்திரத்தை நீங்க 3 முறைகள் கூறிவிட்டு அதற்கப்புறம் நீங்க படுத்திருக்கிற இடத்திலிருந்து அமர்ந்து வெளியே எழுந்து வர வேண்டும். இதை நீங்க செய்து பாருங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் நடக்கும். அடுத்ததாக, குளிப்பதற்கு முன்பாக செய்ய வேண்டிய ஒரு நெய் தீபம். காலையில சூரியன் உதிக்கக்கூடிய அந்த ஒரு நேரத்திற்கு முன்பாக ஒரே ஒரு சிறிய தீபத்தை நீங்க ஏற்றி வழிபடணும். அதுல 2 துளி நெய்யை நீங்க சேர்த்து மிக சிறப்பாக அது இருக்கும். ஒரு தீபத்தை ஏற்றுங்க. அதுல ஒரே ஒரு 2 துளி அளவுக்கு நெய்யை மட்டும் நீங்க சேர்த்து ஏற்றுனீங்க அப்படின்னா அது உங்களுக்கு சிறப்போ வாய்ந்த ஒரு நல்லதை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த ஒரு தீபமானது உங்களுடைய தடைகளை அகற்றி காலையில சுத்திகரிப்பு தீபமாக நிச்சயமாக உங்களுக்கு அழைக்கப்படும். எனவே இந்த ஒரு தீபத்தை நீங்க காலையில குளிப்பதற்கு முன்பாக ஏற்றி விடுங்கள். குளித்ததற்கு அப்புறம் நீங்க தீபம் ஏற்றணும். ஆனா குளிப்பதற்கு முன்பாகவே இந்த ஒரு தீபத்தை ஏற்றி நீங்க குளித்து பாருங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நோய் நொடிகளுக்கு ஒரு முழு தீர்வானது கிடைக்கும். அடுத்ததா, வீட்டில் உள்ள வரவேற்பு இடத்துல ஒரே ஒரு சங்கு ஒலி. சங்கு இல்லையெனில் மெதுவாக ஓம் அப்படின்னு நீங்க எழுத்து சொல்ல வேண்டும். இதனால் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் அனைத்தும் உங்களுடைய வீட்டை விட்டு ஓடிவிடும். இதையெல்லாம் நாளை காலையில் எழுந்தவுடன் நீங்க செய்ய வேண்டிய சில முக்கியமான செயல்கள். அடுத்ததா, கோவிலுக்கு சென்று நீங்க செய்ய வேண்டிய பரிகாரங்கள். கோவில்ல நுழைவதற்கு முன்பாக உங்களுடைய வலது காலை முதல்ல வைத்து நுழைய வேண்டும். கோவிலோட தரையில பாதங்களை வைத்து ஒரு 3 வினாடி உங்களுடைய கண்களை மூடிக்கொண்டு நீங்க நிற்க வேண்டும். விநாயகர் உங்கள் முன்னால் செய்ய வேண்டிய 3 பரிகாரங்களானது இருக்கு. அப்படி நின்று விட்டு அதுக்கப்புறம் விநாயகர் கோவிலுக்குள்ள போயிட்டு விநாயகருக்கு முன்னாடி நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு பரிகாரம். முதலாவது பரிகாரம், விநாயகருக்கு 9 பூவை நீங்க அர்ப்பணிக்கணும். அந்த 9 பூவை நீங்க வீட்டில இருந்து கொண்டு செல்லணும். கொண்டு சென்று 9 எண்ணிக்கையில இருக்கக்கூடிய பூக்களை நீங்க அர்ப்பணிக்க வேண்டும். 9 எண்ணிக்கையில நீங்க ஏன் 9 எண்ணிக்கையில நம்ம பூக்களை அர்ப்பணிக்கிறோம் அப்படின்னா 9 அப்படிங்கிறது நவக்கிரகத்தை சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு சக்தி. இந்த ஒரு நாள்ல விநாயகரும் அந்த நவக்கிரகத்துல ஒரு ஆளாக இருப்பார். அப்படிப்பட்ட இந்த ஒரு நாள்ல நீங்க 9 எண்ணிக்கையில, இல்லைன்னா ஒரு பூவை கூட நீங்க 9 எண்ணிக்கையில கொண்டு போகலாம், இல்லைன்னா 9 எண்ணிக்கையில இருக்கக்கூடிய பூக்களை கொண்டு போகலாம். அது உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்றது. எது கொண்டு சென்றாலும் இந்த ஒரு நாள்ல நீங்க 9 எண்ணிக்கையில் கொண்டு போய் விநாயகருடைய சன்னதியில நீங்க சேர்த்து விட்டுருங்க. நிச்சயமா அது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததா, சொல்ல வேண்டியது
ஓம் கணபதியே நமகா அப்படின்னு நீங்க இந்த ஒரு மந்திரத்தை அந்த பூக்களை நீங்க அந்த விநாயகருடைய சன்னதியில அர்ப்பணித்து விட்டு அதற்கப்புறமா நீங்க இந்த ஒரு மந்திரத்தை கூறணும். இது உங்களுடைய தடைகளை அகற்றி அருள் புரியும். நிச்சயமா உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் அனைத்திற்கும் ஒரு முழு தீர்வை ஏற்படுத்தி கொடுக்கும். இரண்டாவதாக நீங்க செய்ய வேண்டியது, நட்சத்திரத்தையும் உங்களுடைய பெயரையும் மனதிற்குள் மெதுவாக சொல்லணும். இதனால் உங்களுடைய வேண்டுதல்கள் நேரடியாக உங்களை வந்து சேர்ந்துவிடும். எனவே இந்த ஒரு நேரத்துல அவங்க ஐயர் இருந்தாங்க அப்படின்னா அவங்ககிட்ட கூட உங்களுடைய நட்சத்திரத்தையும் உங்களுடைய நட்சத்திரத்தையும் ராசி உங்களுடைய பெயர் இந்த மூணையும் நீங்க கூறி அர்ச்சனை செய்யலாம். இல்லை அப்படின்னா நீங்களே அர்ச்சனை செய்கின்ற அந்த ஒரு நேரத்துல உங்களுடைய மனதிற்குள் நீங்களே உங்களுடைய பெயர், உங்களுடைய நட்சத்திரம், உங்களுடைய ராசி இது அனைத்தையும் நினைத்து உங்களுடைய வேண்டுதல்கள் என்ன அப்படிங்கிறத நீங்க விநாயக பெருமானிடம் ஒப்படைத்து விடுங்கள். நிச்சயமா விநாயக பெருமான் அந்த வேண்டுதல்களை நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுப்பார். மூன்றாவதாக நீங்க செய்ய வேண்டியது, கோவிலில் ஒரே ஒரு எலுமிச்சை பழத்தை வைத்து நீங்க வழிபடணும். கோவிலில் ஒரே ஒரு எலுமிச்சம் பழத்தை நீங்க வைக்கணும். அது உங்களுடைய மனத்தடைகளை கிழித்து பௌர்ணமி பரிகாரத்திற்கு இணையான ஒரு சக்தியை உங்களுக்குள் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததா தேங்காய் உடைக்கும் பொழுது நீங்க சொல்ல வேண்டியது, என் வாழ்வின் அனைத்து தடைகளும் சங்கடமும் இன்று என்னுடைய இந்த தேங்காய் உடைவது போல என்னுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய அனைத்து தடைகளும் சங்கடங்களும் இந்த ஒரு நேரத்தில் உடைந்து விடும் அப்படின்னு நீங்க மனதிற்குள் நினைத்து கொண்டு இந்த ஒரு தேங்காயை நீங்க உடைக்கணும். எனவே இந்த ஒரு நேரத்துல ஒரு எலுமிச்சையவும் ஒரு தேங்காயவும் நீங்க உங்களுடைய வீட்டிலிருந்து கொண்டு செல்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. அடுத்ததாக கோவிலில் செய்ய வேண்டிய ஒரு தீப பூஜை, அது தேங்காய் எண்ணெய் தீபம். இது நாளைக்கு மிகவும் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பூஜையாக ஒரு தீபமாக கருதப்பட்டு வருகிறது. ஏன் அப்படின்னா இந்த சங்கடகர சதுர்த்தி நாள்ல நம்ம ஏற்றக்கூடிய தீபங்கள் அனைத்திற்கும் ஒரு சக்தியானது இருக்கும். அப்படிப்பட்ட இந்த தேங்காய் எண்ணெய் தீபத்தை நம்ம ஏற்றணும் அப்படின்னா அது விநாயக பெருமானுக்கு மிகவும் ஒரு பிடித்த தீபமாக இருக்கும். இந்த ஒரு தீபத்தை நாளைய நாள் இந்த ஒரு தீபத்தை மட்டும் நீங்க எப்படியாவது ஏற்றி விடுங்கள். ஏற்றிவிட்டு விநாயகருடைய சன்னதியில குறைந்தது ஒரு 30 நிமிடங்களாவது இந்த ஒரு தீபத்தை நீங்க எரிய விடணும். அப்படி எரிய விட்டுட்டீங்க அப்படின்னா இந்த தீபம் ஏற்றி மெதுவாக இந்த ஒரு மந்திரத்தையும் நீங்க கூறுங்க. ஓம் கம் கணபதியே நமக அப்படிங்கிற அந்த ஒரு மந்திரத்தை கூறி 9 முறைகள் நீங்க கூறி இந்த ஒரு தீபத்தை ஏற்றி வழிபட்டு பாருங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை விநாயக பெருமான் ஏற்படுத்தி கொடுப்பார். அந்த அளவுக்கு இந்த ஒரு தீபத்துல நன்மைகள் இருக்கு. உங்களுடைய வேண்டுதல்களையும் நீங்க விநாயக பெருமானிடம் கேளுங்க, நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்துல மத்தியானமாக நீங்க செய்ய வேண்டிய சில வழிபாடுகளானது இருக்கு. மதியம் 12 மணிக்கு வீட்டுல அமைதியா ஒரு நிமிடம் உங்களுடைய கண்களை மூடிக்கொண்டு இந்த ஒரு மந்திரத்தை நீங்க 11 முறைகள் கூறணும். ஓம் த்ரீம் க்ரீம் க்ளீம் கணபதியே நமகா அப்படிங்கிற அந்த ஒரு மந்திரம் இது உச்ச சக்தி மந்திரம். நீங்க கூகுள்ல போய் அடித்தாலும் உச்ச சக்தி மந்திரம் விநாயகருக்குரிய மந்திரம்னு அடித்தா நிச்சயமாக வரும். அந்த ஒரு மந்திரத்தை இதனால் சக்ரா தரிசனம் சுத்தமாகும். இதனால உங்களுடைய நாளே அதிர்ஷ்டமான ஒரு நாளாக மாறும். எனவே இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் நீங்க தவறாம 11 முறைகள் மதியம் 12 மணிக்கு நீங்க கூறி பாருங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா வித தடைகளும் அகன்று ஒரு அதிர்ஷ்டமான ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது நாளைய நாளில் உங்களுக்கு மாறிவிடும். அடுத்ததாக விநாயகருக்கு மாலை நேரத்தில் செய்ய வேண்டிய சிறப்பு பூஜை. மாலையில 5 மணியிலிருந்து 7 மணி இடைப்பட்ட அந்த ஒரு நேரத்தில் நம்ம இந்த ஒரு பூஜையை செய்யணும். முதலாவதாக மஞ்சள் பிள்ளையார். சிறிது மஞ்சள்ல நம்ம தண்ணீரை தெளித்து ஒரு சிறிய பிள்ளையார வடிவம் போல செய்து கொண்டு அது விநாயகரின் சுயம்பு ரூபத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். அதற்கு முன்பு ஒரு கற்பூரத்தை ஏற்றி நம்ம சொல்லணும், விநாயகா இன்று எனது வாழ்க்கை தடைகளை சிதறடிக்க அருள் புரிவாயாக அப்படின்னு அந்த மஞ்சள் பிள்ளையாருக்கு முன்பாக ஒரு கற்பூரத்தையும் ஒரு தீபத்தையும் ஏற்றி நீங்க அந்த மஞ்சள் பிள்ளையாரை வழிபடலாம். இதனால் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளுக்கு ஒரு முழு தீர்வை ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்ததாக அரிசி சோளம் விளக்கு பூஜை. ஒரு சிறிய கண்ணாடி தட்டில் ஒரே ஒரு கைப்பிடி அரிசியை நிரப்பிக் கொள்ளுங்கள். அதற்கு மேல ஒரே ஒரு தீபத்தினை ஏற்றணும். இதுக்கு பேர் தான் உங்களுடைய வீட்டில் கோவில் சக்தி ஏற்படுத்தக்கூடிய ஒரு தீபம். இந்த ஒரு தீபம் எரியும் பொழுது உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளை முழுமையாக அகற்றிவிடும். எனவே இந்த ஒரு தீபத்தையும் நீங்க இந்த ஒரு நாள்ல ஏற்றலாம். அடுத்து இரவு 9 மணிலிருந்து 12 மணிக்குள் செய்ய வேண்டிய ஒரு முக்கிய பரிகாரம். இதுதான் இந்த ஒரு நாள்ல மிகப்பெரிய ஒரு பரிகாரமாக கருதப்பட்டு வருகிறது. இது நீலக்கண் திசை சுத்திகரிப்பு தீபம். வீட்டோட வடகிழக்கு திசையில ஒரு நீளமான திரியுடன் நெய் தீபத்தை நீங்க ஏற்றணும். இப்படி நெய் தீபத்தை நீங்க ஏத்துனீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு மாற்றம் நிச்சயமாக ஏற்படும். அடுத்து உங்களுடைய வாழ்க்கையில என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு பாதையை நிச்சயமாக இந்த ஒரு தீபம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததா எதிர்கால தடைகள் அகற்றக்கூடிய ஒரு திருவாசகத்துக்கான ஒரு வரி. இதை நீங்க மெதுவாக கூறணும். பிதற்றுவார் பிதற்றட்டும், நான் உன் பாதம் பற்றி உள்ளேன் அப்படின்னு இந்த ஒரு வரியை நீங்க கூறணும். இதனால் வெளிப்புற எதிர்ப்பு சக்திகள் அனைத்தும் உங்களை விட்டு விலகும். அடுத்ததாக உங்களுடைய வாழ்க்கையை ரீசெட் செய்யக்கூடிய ஒரு பரிகாரம். ஒரு காகிதத்துல 3 வார்த்தையை நீங்க எழுதணும். நான் விடுவிக்கிறேன், நான் ஏற்றுக்கொள்கிறேன், நான் முன்னேறுகிறேன் அப்படின்னு இந்த 3 வார்த்தைகளை அந்த காகிதத்துல எழுதணும். அதை தீபத்தின் அருகே நீங்க வைத்து விடணும். இதை மட்டும் நீங்க
செய்து பாருங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக, நாளைய நாள் முழுவதும் நீங்க கிடைக்கக்கூடிய இந்த ஒரு செயலை நீங்க செய்வதனால் நாளைய நாள் முழுவதும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள். முதல்ல, உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் உங்களை விட்டு விலகும். குடும்பத்தில் இருந்த பதட்டம், வீட்டுல சாந்தியானது வளர ஆரம்பிக்கும். வீட்டுல அவ்வளவு அமைதியானது உங்களுக்குள்ள ஏற்படும். அந்த அளவுக்கு நன்மைகள் இந்த ஒரு செயலில் இருக்கும். வேலை வாய்ப்புகள் திறக்கும். நீங்கள் எது நினைத்தாலும் அது உங்களுக்கு உடனே கிடைக்கும். புதிய துவக்க சக்திகள் உங்களுக்குள்ள உருவாக தொடங்கும். அந்த அளவுக்கு நன்மைகள் இந்த ஒரு செயலில் இருக்கு. எனவே நீங்க தவறாம இந்த ஒரு செயலை மட்டும் நீங்க செய்து விடுங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில நாளை மிகப்பெரிய அளவுக்கு இந்த சங்கடகர சதுர்த்தியானது நாளை உங்களுடைய வாழ்க்கையவே மாற்றுகின்ற அளவுக்கு பெரிய ஒரு சக்தியை ஏற்படுத்தி கொடுக்கும். சங்கடகர சதுர்த்தி அப்படிங்கிறது வருடத்தில் வரக்கூடிய மிக விலை மதிப்புள்ள ஒரு நாளா கருதப்பட்டு வருகிறது. அப்படிப்பட்ட இந்த ஒரு நாள்ல நம்ம விநாயக பெருமானை நினைத்து வழிபட்டு வந்தோம் அப்படின்னா நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பிரச்சனைகளுக்கும் ஒரு முழு தீர்வை ஏற்படுத்தி கொடுப்பார். காலையில எழுவதிலிருந்து இரவு முடிவதற்கு வரைக்கும் நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன பூஜைகள் தான் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை நிச்சயமா ஏற்படுத்தி கொடுக்கும். இது வாழ்க்கை பாதையவே நமக்குள் சுத்தப்படுத்தி கொள்ளும் பிரம்மாண்டமான ஒரு மாற்றமாக இந்த ஒரு மாற்றமானது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும். விநாயகர் அனைவருக்கும் நல்லதை நிச்சயமாக கொடுப்பார். உங்களுடைய வாழ்க்கையிலும் பெரிய மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். எனவே தவறாம நீங்க இதை மட்டும் இந்த ஒரு நாள்ல செய்து பாருங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா வித பிரச்சனைகளுக்கும் ஒரு முழு தீர்வானது கிடைக்கும். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினைவுங்கள். உங்களுடைய வீட்டிலும் நல்லது மட்டுமே நடக்கும். பொறாமை எண்ணம் கொண்டவராக இருக்காதீர்கள். வாழ்க்கையில் ஒருபோதும் உங்களால் வெற்றியை அடையவே முடியாது. இது காஞ்சி மகான் மகா பெரியவா அறிவுறுத்திய ஒரு எளிய பரிகார முறை. நீங்களும் செய்து உங்களுடைய வாழ்க்கையிலும் பெரிய மாற்றத்தை நீங்களும் கொண்டு வாருங்கள். எனவே தவறாம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினைவுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம். ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர, காஞ்சி சங்கர, காமாட்சி சங்கர, மகா பெரியவா சரணம். நன்றி, வணக்கம்.